இவங்க வந்து பிஜேடியோட கூட்டணி வைக்கணும்னு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க. அது கைகூடலன்னு ஒண்ணு அந்த வெறுப்பையும் கடுப்பையும் வந்து இவங்க காட்டுறாங்க. ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ அறையோட சாவி தமிழ்நாட்டில் ஒளித்து வைத்திருக்கிறார். தேர்தல் அரசியலுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு மோடி தளர்ந்தாழ்ந்து இறங்குவது என்பது ரொம்ப வன்மையா கண்டிக்கப்பட வேண்டியது. அமித்ஷாவோ இல்ல மோடி அவர்களோ பல கூட்டணிகளுக்கு முயற்சி செஞ்சிருப்பாங்க. அப்ப கலைச்சு நிறுத்த முடியாம போயிருக்கும். முடியாம போனா எப்பவுமே அவங்க கட்சியை உடைச்சிருவாங்க. அப்படிதான் வந்து சிவசேனா உடைஞ்சது. பிஜேபியோட ஸ்டைலே அதான் தானங்க இருக்கு. முதல்ல வந்து எப்படியாவது ஒரு கூட்டணிக்குள்ள இழுக்கிறது, அப்புறம் வந்து நைஸா வந்து கட்சியை உடைக்கிறது, கட்சிக்குள்ள பிரிவினையை வளர்க்கறது. அப்ப இதுதான் இவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஆபரேஷன்னா இந்தியால எந்த கூட்டணி கட்சி இவங்களுக்கு ஆதரவா இருக்கும்? நாளைக்கு மெஜாரிட்டிக்கே கொஞ்சம் கம்மியானா கூட நவீன் பட்நாயக் எப்படி ஆதரவு கொடுப்பாரு, ஜெகன் எப்படி ஆதரவு கொடுப்பாரு? இந்த 7 ரூமை வந்து ஏற்கனவே ஒரு தடவை திறக்கிறதுக்கு 64ல ஒரு முயற்சி, 84ல ஒரு முயற்சி. இதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அது 1951 சட்டம். 51னா அப்ப ஒரிசா மாநிலமே கிடையாது. ஒட்டுமொத்தமா வந்து தென்னகம் பூரா ஒரே மாநிலம். பழைய மெட்ராஸ் ப்ராவின்ஸ். மദ്രാஸ் மாநில சட்டங்க அது. அதன்படிதான் நிர்வாகம் நடக்குது அங்க. யாரு நினைச்சாலும் அந்த நிர்வாகத்துல கையை வைக்கவே முடியாது. பிஜேபி வேட்பாளர் ஜெகநாதரே மோடியோட பக்தர் தாங்க அப்படின்னு வேற சொல்லி வச்சிருக்காரு. மோடி அதை விட மேல போய் நானே தெய்வ குழந்தைன்னு அது வேற சொல்லிட்டாரு. அப்போ நான் வந்து தெய்வ குழந்தைன்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா நான் சொல்ற எல்லாமே கரெக்டுங்கிற மைண்ட் செட்டில் தானே நான் இருப்பேன். இந்த 2014 இருந்து 2024 வரைக்கும் நடந்த பல குளறுபடிகளுக்கு என்ன காரணம்னு தெரியாம எல்லாரும் தலையை பிச்சுட்டு இருக்கும்போது இப்போ புரிஞ்சு போச்சு. பிரதமர் அவர்களின் மைண்ட் செட் தான் வந்து எல்லாரையும் விட உயர்ந்தவன், பரமாத்மாவால் பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவன், கேள்வியே கேட்க முடியாது, நானே கடவுள், நான் சொல்றது நீ கேட்கணும், அவ்வளவுதான். அவை கடவுள் எதுக்கு தேர்தலில் நிற்கிறாருங்கிற கேள்விதான் இப்போ மிச்சம். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தராசு சியாம் சார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் திருமலை. ஒடிசா முதலமைச்சராக நவீன் பட்நாயக் 6வது முறையாகவும் முயற்சிக்கிறார். 77 வயதாகும் நவீன் பட்நாயக் பதவி விலக வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். அதற்கு ப. சிதம்பரம் மோடி பதவி விலக வேண்டும் என்பதை தான் அமித்ஷா சூசகமாக குறிப்பிட்டிருக்கிறார் என கூறியிருக்கிறார். இந்த ப. சிதம்பரத்தின் விமர்சன பார்வை சரியானதா? சரியானது தானே. 75 வயசு அதிகாரபூர்வமான ஓய்வு பெறும் வயசு. அதாவது RSS பொறுத்த வரைக்கும் பிஜேபி கிட்டத்தட்ட அதுதான் கடைபிடிக்குது. பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். இதை வந்து குஜராத் முதல்வர் அவங்க ஆனந்திபென் இப்போ கவர்னராக இருக்காங்க. இப்படி எத்தனையோ உதாரணங்கள். அப்போ மோடி அவர்களுக்கு அடுத்த வருஷம் 75 ஆகுது. முதலே இந்த பிரச்சனையை அரவிந்த் கெஜ்ரிவால் கிளப்பினாரு. அப்புறம் ராஜ்நாத் சிங் இல்ல மோடி தான் 24லயும் பிரதமர், 29லயும் பிரதமர்னாரு. அப்ப 29ல பிரதமரான அவர் 80 வயசை தாண்டிடுவாரு. அப்போ வந்து 77 வயசான நவீன் வந்து முதலமைச்சராக நீடிப்பதுல என்ன இருக்கு? கலைஞர் வந்து தமிழ்நாட்டில் வந்து 85 வயசு வரைக்கும் முதலமைச்சராக இருந்தாரு. அதுக்கு மேல கூட இருந்தாரு. அவருக்கு உடல்ல தான் கொஞ்சம் சரியில்லாம போனதுனாலதான் அவர் வந்து அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து விடுபட்டாரு. எதுக்காக சொல்றேன்னா இந்தியாவில வந்து ஏஜ் லிமிட் இல்லை, அதான் உண்மை. அரசியல்வாதிகள் அவங்களுக்கு வந்து ஆக்டிவா அவங்க மைண்ட் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் சரியா இருக்கிற வரைக்கும் அவங்க பதவியில இருப்பாங்க. RSS ஒரு மரபா கடைப்பிடிக்குது. நல்ல மரபு தான், நான் மரபு தவறுங்களாம் நான் சொல்ல வரல. ஆனா பிஜேபியோட கான்ஸ்டிடியூஷன்ல அது இல்லைங்கிறது தான் அமித்ஷா மறுத்தது, ராஜ்நாத் சிங் மறுத்தது. அப்ப பிஜேடி கான்ஸ்டிடியூஷன்ல மட்டும் அது இருக்கா? அது ஒரு கட்சி தானே. எவ்வளவு எம்எல்ஏக்கள் அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அப்புறம் அந்த சட்டமன்ற குழு கூட்டம் கூடி யாரை முதல்வராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தானே முதல்வர். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. பிஜேடி கட்சியோட சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் கூடி நவீன முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தா நவீன் தான் முதல்வர். இதுல வந்து அமித்ஷா வேகிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. மோடிய மனசுல வச்சுட்டு சொல்றாரோ அப்படிங்கிற அந்த அரசியல் நையாண்டி வந்து அது சரிதான். ஆனால் அப்படியான ஒரு நிலைப்பாடு என்பது தவறு. ஆனா அவர் இன்னொன்னும் சொல்லும்போது அவருக்கு 77 வயது, பிரம்மச்சாரியர், நீண்ட காலம் 24 ஆண்டுகள் முதல்வராக இருந்து விட்டார் அப்படின்லாம் அந்த குறிப்பிடும் போது ப. சிதம்பரத்தின் அந்த விமர்சன பார்வை வந்து நீங்க சொல்ற மாதிரி நையாண்டி சரியான பார்வைகள் தான் இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதான் அது மீண்டும் அந்த ஒரு கட்சியோட உரிமை தானே. அந்த கட்சிக்கு வந்து யார் தலைவரோ அந்த தலைமை மீது எம்எல்ஏக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவரும் இன்னமும் தேர்தல் அரசியல்ல போட்டி போட்டு எம்எல்ஏ ஆயிட்டு தானே இருக்காரு. பிரம்மச்சாரி முதலமைச்சர், அதனாலதான் அவரு அக்ரி VR பாண்டியனை வந்து தன்னோட உதவியாளராக வச்சிருக்கிறாரு.
வி.கே. பாண்டியனை வந்து ஒரு உதவியாளரா வைத்திருக்கிறதுல பிரதமர் மோடியோட விமர்சனம் என்னன்னா, ஒடிசா பூரி ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ அறையோடைய சாவி காணாமல் போயிடுச்சு. அந்த சாவி தமிழ்நாட்டுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாண்டியன் பெயரை குறிப்பிடாமல் தவிர்ப்பதற்கு என்ன காரணம்? இல்ல அதை சொல்வதற்கு தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மீதும் குற்றச்சாட்டு வைப்பது வந்து சரியானதா? அது மிக மிக தவறான ஒரு விமர்சனங்க. என் வீட்டு சாவி காணாமல் போனால் ஜெகநாதரிடம் முறையிடலாம். ஆனா ஜெகநாதர் கோயிலின் பொக்கிஷரின் சாவியை வந்து 6 ஆண்டுகளாக காணவில்லை. அது தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகிறார்களே. இதான் அவர் பிரதமர் பேசியதோட சாராம்சம். தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அவர் சொல்றது பாண்டியன் மனசுல வச்சுதான். வி.கே. பாண்டியன் மதுரைக்காரருங்க. நான் படிச்ச அதே மதுரை வேளாண்மை கல்லூரியில எனக்கு பின்னாடி வந்து வேளாண்மை பட்டம் பெற்று, அதுக்கு பிறகு பல உயரிய பட்டங்கள் பெற்று 2000 ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்று பஞ்சாப் கேடர் ஆபீசரா மாறுறாரு. ஒரிசாவை சேர்ந்த சுஜாதாவை திருமணம் செய்யறாரு. அதனால ஒரு ஒரிசாவின் மருமகன். அதனால ஒரிசா கேடருக்கு மாறி வராரு 2002. 2002 இருந்து அவரோட பணிகள் வந்து ஒரிசா மக்களின் மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்றிருக்கிறது. அது எங்களோட அக்ரி குரூப்ல இப்பதான் அவரோட பழைய ஒர்க்கை பத்தி எல்லாம் நிறைய ஷேர் பண்றாங்க. அதாவது அவரோட காலகட்டத்துல படித்த மாணவர்கள் எல்லாரும் ஒரே அக்ரி குரூப்ல இருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் எல்லாரும் அக்ரி அலுமினி குரூப். அதுல வந்து அவங்க நிறைய ஷேர் பண்றாங்க. எனக்கே படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 2002 வந்து அவரு முக்கியமா அவர் செஞ்ச பணின்னு எதை சொல்றாங்கன்னா, விவசாயிகளுக்கான அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை வந்து சட்டபூர்வமா உறுதி செய்தது. எம்எஸ்பி இன்னைய தேதி வரைக்கும் அது வந்து தேர்தல் பேசு பொருள். எம்எஸ்பியை உறுதி செய்யணுங்கிறது தான் பஞ்சாப் விவசாயிகளோட கோரிக்கை. அது ஒரிசால ஒரு மாவட்டத்துல அவர் வந்து நிறைவேற்றி இருக்கிறாரு. அப்புறம் ரூர்கேலால வந்து கூட்டுறவு சங்கம் திவாலாயிடுச்சு. ஏராளமான பேர் பணம் போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் இவர் அதை பொறுப்பெடுத்து வந்து 5 மாசத்துல அதை பெரிய அளவுக்கு முன்னேற்றி கொண்டு வந்து எல்லாருக்குமே அந்த பணம் திரும்பி கிடைப்பதற்கான வழி செஞ்சிருக்கிறாரு. ரூர்கேலா வந்து பெரிய டிஸ்ட்ரிக்ட். அது வந்து பெரிய அளவுக்கு பாராட்டு பெற்றிருக்கிறது. அதுக்கு பிறகு அவரு மயூர்பஞ்ச் மாவட்ட கலெக்டர் ஆறாரு. அப்பதான் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அறிமுகப்படுத்துறாரு. அது கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல இருந்து 19,000 சர்டிபிகேட்ஸ் வந்து உடனடியாக ஆராய்ஞ்சு கொடுக்குறாங்க. அது இன்னைய தேதி வரைக்கும் ஒரிசால பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. ஹெலன் கெல்லர் விருது கொடுத்திருக்காங்க அவருக்கு. ஹாக்கி சம்மேளனத்தோட விருது, அதாவது சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தோட விருது 2011 அவர் வந்து நவீன் பட்நாயக்கோட தனிச் செயலாளர் ஆயிட்டாரு. 12 வருஷம் பதவியில் இருந்திருக்காரு. இயல்பாகவே ஒரு திறமையான ஆபீசர் பேர்ல ஒரு பெரிய மதிப்பு பிரியம் எல்லாமே முதலமைச்சர்களுக்கு ஏற்படுங்க. அப்படி எத்தனை பேர் சொல்லாங்க. கலைஞரோட தனி செயலாளரா சண்முகநாதன் இருந்தாரு, ராஜமாணிக்கன் இருந்தாரு. அவங்க எல்லாருமே வந்து அந்த பணிகளுக்காக மிகப்பெரிய நெருக்கத்தை வளர்த்து கொண்டவர் தானே. ஐஏஎஸ் தான் ராஜமாணிக்கன். ஆனா அவரு கடைசி வரைக்கும் ஒரே ஒரு தடவை தாங்க அவர் கலெக்டர் ஆகினாரு. அது பிறகு திருப்பியும் வந்து முதலமைச்சரோட அந்த செயலக பணிக்கு வந்துட்டாரு. என்னன்னா சிஎம் விரும்புறாங்க. அவங்க சொல்ற வேலைக்கு கரெக்டா வந்து அவங்க பணியை முடித்து கொடுப்பவர்களை தானே விரும்புவாங்க. இதனை இவன் கண் விடல் அதானே அதுல பிரின்சிபிள். வேலை வாங்குறதுக்கு எல்லா உயர்நிலை பள்ளிகளையும் ஸ்மார்ட் பள்ளிகளாக மாத்தணுங்கிறது திட்டங்க. அது அக்ரி பாண்டியன் தலைமையில தான் அது நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு வந்து இளைஞர்களுக்கான உதவித்தொகை 10,000 ரூபாய் வழங்கணுங்கிறது நவீன் பட்நாயக் திட்டம். அது அவரால் தான் முடிஞ்சிருக்கு. பெண்களுக்கு வந்து 0% வட்டியில 5 lakh வரைக்கும் கடன், அதுவும் நவீன் பட்நாயக் திட்டம். அதுவும் வந்து அக்ரி பாண்டியன் முயற்சியால தான் அதுவும் சாத்தியப்பட்டிருக்கு. இப்படி பல விஷயங்கள். உணவு பற்றாக்குறை மாநிலங்க ஒடிசா. அதை வந்து உணவுத்துறையில தன்னிறைவு பெற்ற மாநிலமா மாத்திட்டாரு. இன்னைக்கு வந்து இந்தியாவோட உணவு பங்களிப்புல வந்து 3வது பெரிய இடம் வந்து ஒரிசாவுக்கு. இப்படி பல முறை வந்து பல விஷயங்கள் காரணமாக என்டையர் ஒரிசா மக்களின் நன்மதிப்பை வந்து இவர் பெறாரு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா. இப்படி பல ஆபீசர்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்ப்போம். சகாயம் ஐஏஎஸ் அவங்க வந்து அவங்க பணிகளுக்காக போல்படுறவங்க. அது பிறகு அந்த ஜெகநாதர் கோவில் காரிடார், அது வந்து நவீன் பட்நாயக்கோட கனவு திட்டம். அது வந்து முழுக்க ஜெகநாதர் கோயில் அது சுற்றி இருக்கிற இடம் எல்லாம் பாரம்பரிய வழிபாட்டு தாழ்வாரமாக அவர் மாத்துறாரு. மாற்றும் போது வந்து அதோட இருக்கிற தேவாலயங்கள், மசூதிகள் எல்லாத்தையுமே புனரமைச்சிட்டாரு. சோ கிட்டத்தட்ட எல்லா மதத்தினரின் ஒரு நன்மதிப்பை பெற்றவராக இருக்கிறாரு. அதனால அவர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு தானே கட்சியில சேர்றாரு. கட்சியில சேர்ந்து அது போன வருஷம் சேர்ந்து இந்த வருஷம் வந்து அவருக்கு ஒரு பதவி கொடுத்து அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. இவங்களுக்கு என்ன கோவம்னாங்க, இவங்க வந்து பிஜேடியோட கூட்டணி வைக்கணும்னு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க. பிஜேபி மாநில பிஜேபி எதிர், தேசிய பிஜேபி அதுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தது. இவரை கூப்பிட்டு பல முறை பேசினாங்க. நவீன் பட்நாயக்கோட உதவியாளரை தான் அவர் டெல்லி போய் பேசினாரு. அது கைகூடல அந்த வெறுப்பையும் கடுப்பையும் வந்து இவங்க காட்டுறாங்க. அதோட உச்சகட்டம் தான் ஜெகநாதர் கோயில் பொக்கிஷாரையோட சாவி வந்து எடுத்து பாண்டியன் பேரை சொல்லல, ஆனா தமிழ்நாட்டில் ஒளித்து வைத்திருக்கிறார்கள்னா இவர் மதுரை மாவட்டத்துக்கார இவர் தானே ஒளிச்சு வச்சிருப்பாருன்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அப்படி பேசுறாரு. நம்ம முதலமைச்சர் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. தேர்தல் அரசியலுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு மோடி தரந்தாழ்ந்து இறங்குவது என்பது ரொம்ப வன்மையா கண்டிக்கப்பட வேண்டியது. இந்த கூட்டணி ஒருவேளை உறுதியாகாத காரணம் பாண்டியன் தான், அந்த கோபத்தின் வெளிப்பாடாது. பாண்டியன் வந்து சின்சியரா தான் முயற்சி பண்ணிருப்பாரு. ஏன்னா
தலைவர் நவீன்ங்க. நவீனோட அனுமதி இல்லாம அவர் போய் நேரடியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. கூட்டணி கைகூடல. பல நேரங்கள்ல பல கூட்டணிகள் நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறோம், அது கைகூடாம போறது தானே. அதுக்கு தனிப்பட்ட ஒரு காரணம்னு அப்படி நினைச்சாங்கன்னா அது முட்டாள்தனம். அமித்ஷாவோ இல்ல மோடி அவர்களோ பல கூட்டணிகளுக்கு முயற்சி செஞ்சிருப்பாங்க. இப்ப கடைசி நேரத்துல முடியாம போயிருக்கோம். முடியாம போனா எப்பவுமே அவங்க கட்சியை உடைச்சிருவாங்க. அப்படிதான் சிவசேனா உடைஞ்சது. பிஜேபி எங்களை உடைக்க முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது பிஜு ஜனதா தளத்தோட குற்றச்சாட்டு. பிஜேடி அவங்களுக்கு நட்பு கட்சியா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் மோடி அரசு கொண்டு வந்த பல சட்ட திருத்தங்களுக்கு ராஜ்யசபால ஆதரவு கொடுத்தது பிஜேடி தான். அப்போ நட்பு கட்சியாக இருந்ததை தான் உடைக்க பாக்குறாங்க. நட்பு கட்சியா இருந்த அதிமுகவை தான் உடைக்க பார்த்தாங்க. பிஜேபியோட ஸ்டைலே அதான் தானங்க இருக்கு. முதல்ல எப்படியாவது ஒரு கூட்டணிக்குள்ள இழுக்கிறது, அப்புறம் நைஸா கட்சியை உடைக்கிறது, கட்சிக்குள்ள பிரிவினையை வளர்க்கிறது. இதெல்லாம் இப்போ இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகள் உணர்ந்து விட்டன. முதல்ல உணர்ந்து மம்தா பானர்ஜிங்க அவங்க பிஜேபியோட கூட்டணி கட்சியா இருந்தாங்க. அதாடி நம்ம கட்சியவே காலி பண்ணிடுவாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் அவங்க அதுல இருந்து வெளியில வந்தாங்க. நம்மலாம் உஷார் பாட்டிங்க. நம்ம அதுக்குள்ளே போகல. அதிமுக கூட வெளியில வந்துருச்சு. அதிமுக இயல்பா திமுக எதிர்ப்புல பிஜேபியோட தானே கூட்டணி வச்சிருக்கணும். ஏன் வெளியில வந்தாங்க? விட்டா நம்மளை காலி பண்ணிடுவாங்கிறது தானே. அப்ப இதுதான் இவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஆபரேஷன்னா இந்தியால எந்த கூட்டணி கட்சி இவங்களுக்கு ஆதரவா இருக்கும்? நாளைக்கு மெஜாரிட்டிக்கே கொஞ்சம் கம்மியானா கூட நவீன் பட்நாயக் எப்படி ஆதரவு கொடுப்பாரு, ஜெகன் எப்படி ஆதரவு கொடுப்பாரு? சரி, ஜெகநாதர் கோயில் பொக்கிஷாரைங்கிறதுங்க அது ரொம்ப வருஷமா பூட்டப்பட்டிருக்குங்க. என்ன காரணம்னா சாவி தொலைஞ்சு போச்சு. பொக்கிஷாரை பிராக்டிகலா நாங்க ரொம்ப டிராவல் பண்ணிருக்காங்க அந்த ஏரியா பூரா. என்னோட நூல்கள் 2 நூல்களுக்காக டிராவல் பண்ணிருக்கேன். அடிப்படையில 40 வருஷமா அது மூடிதான் இருக்கு. 40 வருஷமா 2018 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரிசா ஹைகோர்ட்ல ஒரு உத்தரவு போட்டு ஆய்வு செய்யணும்னு சொல்லும் போது சாவி இல்ல. சாவி இல்லைன்னா ஒரிஜினல் சாவி இல்ல, டூப்ளிகேட் சாவி இருக்கு. அதை ஹைகோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணும்போது டூப்ளிகேட் சாவியை வச்சு நீங்க மாநில அரசு நிர்ணயம் பண்ற ஒரு தேதியில அந்த சாவியெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு அங்க ஒரு அமைப்பு இருக்கு, அது முன்னாடி நீங்க திறங்கன்னு உத்தரவு போட்டாங்க. தேர்தல் வந்துருச்சு, அதை திறப்பாங்க. இப்ப ரத்ன பண்டார்னு பாருங்க. இதே மாதிரி பல கருவூலங்கள் அங்க இருக்கு அதே கோயிலுக்குள்ள. பல்வேறு நகைகள், அதாவது நகைகள்லாம் அது யாருக்குமே கணக்கே தெரியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 600 வருஷமாலாம் சேமிக்கப்பட்ட நகைகள்லாம் அதுல இருக்கு. பஹாரா பண்டார்னு ஒண்ணு இருக்கு, ரத்ன பண்டார் மாதிரியே. அது இன்னொரு கருவூலம். இப்படி நிறைய இருக்கு. இந்த ரத்ன பண்டார்ல மட்டும் 7 ரூம். இந்த 7 ரூமை ஏற்கனவே ஒரு தடவை திறக்கிறதுக்கு 64ல ஒரு முயற்சி, 84ல ஒரு முயற்சி. 64ல இதை திறந்து சரி பார்த்தாச்சு. இதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அது 1951 சட்டம். 51னா அப்ப ஒரிசா மாநிலமே கிடையாது. ஒட்டுமொத்தமா தென்னகம் பூரா ஒரே மாநிலம், பழைய மெட்ராஸ் ப்ராவின்ஸ். மதராஸ் மாநில சட்டங்க அது. அதன்படிதான் நிர்வாகம் நடக்குதாங்க. யாரு நினைச்சாலும் அந்த நிர்வாகத்துல கையை வைக்கவே முடியாது. அப்ப இந்த 7 ரூம்ல 2 ரூமை திறந்து அந்த சோரெல்லாம் ஈரமா இருக்குன்னு அதெல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு 3வது ரூமுக்கு போகும்போது அவங்க திறக்கிறதுல இருந்து பின் வாங்கிட்டாங்க. அது ஏஎஸ்ஐங்க, ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, அதிகாரம் பெற்ற மத்திய அரசு அமைப்பு. ஏன் பின்வாங்கினாங்கிறதுக்கு நீங்க பூரி சைட்ல போனீங்கன்னா நிறைய கதை சொல்லுவாங்க. 3வது ரூம்ல இருந்து பயங்கரமா திறக்க முயற்சி பண்ணும்போது விஷ பாம்புகள்லாம் சீரல் சத்தம் கடிச்சு பின் வாங்கிட்டாங்க. ஒரு அதிகாரி திடீர்னு கால் ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டாரு, இப்படி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மை போயின்னு தெரியாது. ஆனா பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் பரபரப்பா இந்த ரத்ன பண்டார் ரகசியங்கள் அப்படின்னு செய்திகள் அங்க வெளியிட்டுட்டே இருப்பாங்க. அடிப்படையில இது ஜைனர்களுக்குமான ஒரு கோயில் மாதிரிங்க. பாலபத்ரான்னு நான் ஒரு சமண நூல் ஒரு கற்றத்தொடர் காக்கை சரிகள் எழுதி அது நூலா வந்திருக்குங்க. அதுல இந்த பாலபத்ராங்கிறவர் ஒரு சமண தீர்த்தங்கரர்களில் ஒருவர், ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு வணங்கப்படுபவர். அவருக்கு அங்க ஒரு பெரிய சிலை இருக்கு. வெறுமனே ஜெகநாதர் வைஷ்ணவ கடவுள் அப்படியான சிலை மட்டும் இல்லைங்க அந்த கோயில். சுபத்திரைக்கு ஒரு பெரிய சிலை இருக்கு, கிருஷ்ணரோட சகோதரி. இதுக்கு வருஷத்துக்கு 5 முறை தனியான அலங்காரங்கள், நகை அலங்காரம். அந்த நகைகளுமே இந்த கருவூலங்கள்ல இருந்தா வருது, திருப்பி எடுத்து கொண்டு போய் வச்சிடறாங்க. சாவின்னு பார்த்தா 3 பேர் தாங்க ஹேண்டில் பண்ணவே முடியும். ஒருத்தர் புரி கஜபதி, அதாவது புரிக்கு ராஜா, பழைய ராஜ பரம்பரையில இருந்து வர்றவர். மிச்சம் 2 பேர்ல ஒருத்தர் அந்த சட்டப்படி, நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, 51 சட்டப்படியான கோவில் நிர்வாகம். இன்னொன்னு அதிகாரபூர்வமான ஒரு அமைப்பு. இவங்களை தாண்டி யாருமே சாவியை ஹேண்டில் பண்ண முடியாது, கவர்மெண்ட் நினைச்சாலும் முடியாது. 64-84ல திறந்த ரத்ன பண்டார் திருப்பி திறக்கணும்னு 2018ல முயற்சி பண்ணும்போது தான் சாவி காணாம போன விவகாரம் தெரிஞ்சிருக்கு. பழைய முதல்ல திறக்கும் போதே 16 பேர் கொண்ட குழு போட்டு தாங்க திறந்தாங்க. இப்பவும் அதே மாதிரியான குழு அமைக்கப்படும் எப்ப திறந்தாலும். பாண்டியன் நினைச்சு சாவியை எடுத்து கொண்டு போய் தமிழ்நாட்டுல ஒழிச்சு வச்சிருக்காருங்கிற மாதிரியான ஒரு கற்பனை படு அபத்தம். இவ்வளவு கேவலமா பிரதமர் இறங்கக்கூடாது. காரணம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ ஜெகநாத பக்தர்களே பிஜேபிக்கு எப்படி ஓட்டு போட போறாங்கன்னு தான் எனக்கு உண்மையிலேயே புரியல. அதை விட ஒருபடி மேல போய் பிஜேபி வேட்பாளர் ஜெகநாதரே மோடியோட பக்தர் தாங்க அப்படின்னு வேற சொல்லி வச்சிருக்காரு. மோடி அதை விட மேல போய் நானே தெய்வ குழந்தைன்னு
அது வேற சொல்லிட்டாரு. நீங்க சொன்ன இந்த விஷயம் தான். நான் பயாலாஜிக்கலாக பிறக்கவில்லை, கடவுளின் அவதாரம் அப்படின்னு மோடி சொல்லியிருக்க இந்த விஷயம் வந்து என்ன எண்ணத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அவர் கூறுகிறார். மக்கள் காமெடியா தாங்க பார்ப்பாங்க. ஏங்க பயாலாஜிக்கலா பிறக்காம எப்படிங்க மனித பிறவி சாத்தியம்? இல்ல இந்த தேர்தல் நேரத்துல இப்படி சொல்லியிருக்கனால இது ஏதாவது பெரிய இது ஒரு பத்திரிகையில கூட அது வரல பாத்தீங்களா? எந்த பத்திரிகையிலயும் அது போடவே இல்ல. நேற்று வந்த ஊடக செய்தி, அப்புறம் வீடியோஸ் இதுதான். இன்னைக்கு காலையில ஆங்கில பத்திரிகைகளோ இல்ல வேற பத்திரிகைகளோ அதை கேரி அவுட் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஒண்ணுமே போடல. அவங்களுக்கே அது நம்பிக்கை இல்லை போல இருக்கு. அப்ப தேர்தல் நேரத்துல ஒருவர் நான் பரமாத்மாவால் பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவன், நான் பயாலாஜிக்கல் குழந்தை கிடையாதுன்னு தெய்வ குழந்தை ரேஞ்சுக்கு வர்ணிச்சாருன்னா, அப்போ தன்னைய பற்றி அவர் அப்படியான பிம்பத்தை வைத்திருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அவர் தான் சொல்றாரு, எங்க அம்மா மரணத்துக்கு பிறகு நான் இதை உணர்ந்தேங்க அப்படின்றாரு. அப்படின்னா அது ஒரு வகையான கல்ட் மனப்பான்மை இல்ல, வழிபாட்டு மனப்பான்மை இல்ல. அப்போ நான் தெய்வ குழந்தைன்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா, நான் சொல்ற எல்லாமே கரெக்டுங்கிற மைண்ட் செட்ல தானே நான் இருப்பேன். அது பிரதமரோட இந்த 2014 இருந்து 2024 வரைக்கும் நடந்த பல குளறுபடிகளுக்கு என்ன காரணம்னு தெரியாம எல்லாரும் தலையை பிச்சுட்டு இருக்கும்போது இப்போ புரிஞ்சு போச்சு. பிரதமர் அவர்களின் மைண்ட் செட், தான் எல்லாரையும் விட உயர்ந்தவன், பரமாத்மாவால் பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவன் குறிப்பிட்ட பணிகளுக்காக. அப்படின்னா அவ்வளவுதானே, கேள்வியே கேட்க முடியாது. நானே கடவுள், நான் சொல்றது நீ கேட்கணும், அவ்வளவுதான். அவை கடவுள் எதுக்கு தேர்தலில் நிக்கிறாருங்கிற கேள்விதான் இப்ப மிச்சம் இருக்கு. நீங்க கல்லூரி பருவத்திலிருந்தே நீங்க இந்த தேர்தல் அரசியலை பார்த்துட்டு வரீங்க. ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலம் நீங்க இந்த பத்திரிகை துறை, கல்லூரி பருவம் எல்லாம் சேர்த்தா இருக்கும். இந்த 50 ஆண்டு காலத்துல இந்த அரசியல் நிகழ்வுகளை பார்க்கும்போது தேர்தல் காலத்துல இப்ப நடக்கிற மாதிரியான ஒரு தேர்தல் பிரச்சார விஷயங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல இது முற்றிலும் மாறுபட்டு இருக்கதா? இது பெரிய கூத்தா இருக்குங்க. நான் இப்படி எல்லாம் பார்த்ததே இல்லை. அதாவது கருத்து மோதல் இருக்குங்க, அது பார்த்திருக்கிறேன். 2 சித்தாந்தங்கள் மோதும். அதான் வலசாரி சித்தாந்தமும் திராவிட சித்தாந்தமும் மோதுறது அதெல்லாம் சரிதாங்க. வலசாரி ஆதரவாளர்கள் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு, அதெல்லாம் சரிதான். இல்ல ஜாதி பிரிவினை இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வரோம். 52லயே உழவர் உழைப்பாளர் கட்சி எல்லாமே இருந்துச்சு, காமன்வெல்த் பார்ட்டி இருந்துச்சு, குறிப்பிட்ட இன மக்களுக்காக இயங்குகிற கட்சிகள் இருந்துச்சு. இது எல்லாமே இந்திய அரசியல்ல தொடர்ந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் நான் இப்படி கேள்விப்படுறேன். அதாவது ஒரு உயரிய பதவி ஏற்கனவே வகிச்சிட்டு இருக்கிற, ஒரு 10 வருஷமா வகிச்சிட்டு இருக்கிறவர் இன்னும் ஒரு 5 வருஷம் எனக்கு டைம் கொடுங்கன்றாரு. 2029லயும் அவர் தான் பிரதமர்னு ராஜ்நாத் சிங் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒருவர் இந்த மாதிரி பேசுவதுங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. அது எப்படி ஒரு ஜனநாயக நாட்டுல சாத்தியம்னு ஒரு கேள்வி. அப்புறம் உலக நாடுகள் இதை எப்படி பார்க்கும்? அப்ப நான் இயேசு கிறிஸ்துவால் பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவன்னு ஒரு கிறிஸ்தவத்தை பிரதானமாக கொண்ட மேற்கத்திய நாட்டுல யாராவது சொல்லுவாங்களா? மற்றும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றிங்க சார்.